ஹாய்ங்க. எல்லாம் கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வருது இல்லைங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாலு, பீச்சு, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறமா பார்க்கு எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா, லைட் செட்டிங்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அ அதுக்கு தாங்க சரி போயிட்டு வரலாம். மால்ல நல்லா ஸ்னோலாம் இருக்குங்களா, அதனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு, கரடில ஒரிஜினலாவே அப்படியே வந்து நல்லா டெக்கரேட்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லைட்டும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. தம்பிலாம் அப்புறமேட்டு ஸ்கூல் லீவு தானுங்களா, அதனால போயிட்டு வரலான்ட்டு. கோழிக்கோட்லயே பிக்கஸ்ட் மால்னா ஹைலைட் மால் தாங்க. நாங்க இதுவரைக்கும் நாங்க 3 டைம் போயிருக்கோம். ஆனா வந்து நாங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எங்களால இன்னும் முழுசா முடிக்கவே முடியல. அவ்ளோ கடைங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட்டு கீழ அண்டர் ஃப்ளோர்லயே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசு போயிட்டே இருக்கும். பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமானது இருக்கும். இன்னும் எங்கனால அது வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அதுக்குள்ளேயே வந்து ஹைபர்ட் மார்க்கெட் சொல்லிட்டு அதில இருக்குங்க. பார்த்திங்கன்னா நிஸ்டோ அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போனாலே ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா இப்போ ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே ஒன்று எடுத்தோம்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எனக்கு கன்ஃப்யூஷனே ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். போயிட்டு தம்பிங்களுக்கெல்லாம் வேணுங்கிறது சாப்பிட்றதுக்கா இருக்கட்டும், எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க. குட்டீஸ்க்குலாம் தனி செக்ஷனுங்க. அந்த ப்ளே கேம்னு அது தனியாக போய் விளையாடுறானுங்க. எவ்வளோ நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க. பத்தாததுக்கு அதை விட்டு வெளியே வரவும் மாட்டேன்ட்டாங்க. அப்புறமேட்டு அதுக்கு குட்டீஸில் வச்சுட்டு என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியலைங்க வீடியோஸு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணுறேங்க. சால்ட் அண்ட் ஸ்வீட் பிஸ்கெட் வாங்கியிருந்தேங்க. இதோட ரேட் வந்து ரூ. 65 போட்டிருந்துச்சு. அப்புறமே இது வந்து அரபிக்கில் பாஸ்பூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டுங்க. இது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ரூ. 99 ரேட்டுங்க. நான் சரி 2, 3 தடவை போயிருக்கேன். அது எப்படி இருக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேனுங்க. நல்லாவே இல்லை. பன்னீர் 200 கிராம் ரூ. 100ங்க. சமோசா ஸ்வீட் வந்து 25 இருக்கும். ரூ. 62 ரேட்டு போட்டிருந்துச்சு. அப்புறமேட்டு டைடு வாங்கியிருந்துச்சுங்க. இது வந்து 2 லிட்டரு ஆஃபரில் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு சரியாக தெரிலிங்க. அப்புறம் விம் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி 1,5 லிட்டர் வாங்கினா 6 லிட்ரு ஃப்ரீங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது அப்புறம் வாங்கியிருந்தோம். அப்புறமேட்டு டூத் பேஸ்ட்டு, அப்புறம் அவுல் வந்து தம்பி கேட்டிருந்தான் பாலில் போட்டு கொடுக்கலான்ட்டு அதுக்கு வாங்கியிருந்தேங்க. சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 4 சோப்பு ரூ. 179 ரேட்டு மாதிரி போட்டுருந்துச்சு. சென்சைடுன்னு கேஎஃப் சொல்லிட்டு அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரூ. 185 ரேட்டுங்க. அது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறமா காயெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது வந்து நம்ம பார்த்து தான் எடுக்கணும். காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு நம்ம கடைக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஆஃபருங்கிற டைமில் எடுத்தோம்னா நம்மளுக்கு தான் லாபம், இல்லாட்டி நம்மளுக்கு நஷ்டம்தாங்க. அப்புறம் அந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் சரி இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு ஸ்வீட்டாக இருக்கனால சாப்பிடுவாங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் வாங்கியிருந்தேனுங்க. பெரிய வெங்காயம் ரூ. 29.90 போட்டிருந்தாங்கங்க. அதனால் சரி 2.5 கிலோ அப்படிங்கிறது இல்லை, நான் வந்து குறிப்பிட்டது எள்ளுனேன். அது வந்து நம்ம ஊர்லேயே இருந்தால் 1 கிலோ அப்படின்னா 1 கிலோக்கானது எடுத்துருவாங்க. இங்கே வந்து நம்ம எவ்வளோ எடுக்குமோ அதுக்கான ரேட்டு பில்லுலேயே அப்படியே வந்துடும். அதை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி விட்ருவாங்க, அவ்வளோதாங்க. அப்புறமேட்டு இங்கே எந்த பொருள் எடுத்தாலுமே எடை போட்டு தாங்க தருவாங்க. கிலோ கணக்கு அந்த மாதிரி தான் தருவாங்க. அவ்வளோதாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள். ஒவ்வொரு பொருளுக்கான ரேட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது மொத்தமாக எவ்வளோங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேரளாவில் இந்த தடவை பனி ரொம்பங்க. கபில்குட்டிக்கு சளி சரியாயிடுச்சு. இருந்தாலும் இருமல் தூங்குற நேரத்தில் இருமல் வருதுங்களா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட ஹோமியோபதி டாக்டர்னு சொல்லியிருந்தாங்க. சரி இங்கேருந்து 1/2 அன் ஹவர் ஆகும் போகிறதுக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காட்சியை பார்த்தேங்க. பார்த்தா அது தீவு மாதிரியே இருக்குது பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த படத்துலலாம் பார்த்தா அதே மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த போகிற வழி பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அது தனியாக அது ஒரு தீவு மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அந்த இடத்த விட்டு என்னால் போகவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போட்லாம் போகிறாங்கல்லாம், மீன்லாம் பிடிப்பாங்க போல். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டேனுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடத்த பார்க்க. போட்டில் போனதுனால எனக்கும் போட்டில் போகணுன்னு ஒரு ஆசைங்க. இந்த சைடெலாம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. குட்டீஸில் இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கங்க. இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.